மாதிரி புளியாங்காய், பச்சை ஃப்ரூட்ஸ், காய்கறி எல்லாம் நம்ம பறிச்சுட்டு போகும்போது அது. ஹாய் மக்களே, நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழம் செடி இருக்குது. ஸோ சீத்தாப்பழம் செடியில் பாருங்கள் நிறைய சீத்தாப்பழம் வந்து காய்ச்சி இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து சீத்தாப்பழம் வந்து பறிக்க முடியாத எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. ஸோ நம்ம ஊரில் இல்லையா, இப்போ தானே நம்ம வந்திருக்கோம். ஸோ இருக்கிற இந்த சீத்தாப்பழம் எல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம். பாருங்கள் எத்தனை காய் இருக்கு. சீத்தாப்பழங்க வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பறிக்கிறாரு. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மளால் பறிக்க முடியல. கட்டையோட ஹெல்ப்பால் தான் நம்ம வந்து பறிக்கணும். ஸோ சீத்தாப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீத்தாப்பழம் ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா விழுந்துடுச்சு. ஸோ இந்த சீத்தாப்பழம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த சீத்தாப்பழம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பறிக்கலாம் வாங்க. ஸோ கேட்ச் பிடிக்க முடியல. 2 சீத்தாப்பழமாவது நம்ம கையில் கிடைக்குதான்னு பார்ப்போம். இருங்க, அப்படியே பாரு. அப்படியே அந்த நம்மளுக்கு எட்டுறது இந்த ஒரே ஒரு காய் தான் இந்த செடியிலேருந்து நம்ம பறிக்க முடிஞ்சது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கு. பழுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த குருவி அணில் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு பாதி காய் அப்படியே செடியிலேயே இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வயலில் நம்ம செடியில் நம்மளுக்கு கிடைச்ச சீத்தாப்பழங்கள் இவ்வளோ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அடுத்து வாங்க கொய்யா பறிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொய்யாக்காங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை தான் அறுவடை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் மரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. அதனால் பழங்கள், பழுத்த பழங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஸோ மரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து இருக்குது இந்த கொய்யாக்காய். ஸோ ஒன்று அறுவடை பண்ணியாச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நல்லா செங்காயாக இருக்குது, அதனால் நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ செடிங்கள் நடுவில் பார்த்திங்கன்னா விழுந்துருக்கு. இதில் நம்மளுக்கு பழங்கள் எங்கே விழுந்ததுன்னு தெரியல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேடி தேடி ஒரு பழம் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து ஸோ நம்ம வயலில் இருந்து நம்ம செடியிலேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காய் நான் பறிச்சிருக்கேன். இன்னும் நிறைய காய் இருக்குது. ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கனால பறிக்க முடியல. இப்போதைக்கு நான் இவ்வளோ காய் பறிச்சிக்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் நம்ம பறிச்சிக்கலாம் வாங்க. வயலில் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் மரம் ரொம்ப ஹைட்டில் இருக்குது பாருங்கள் மக்களே. ஸோ நிறைய இதில் காய் இருக்குது. வாங்க சில காய் வந்து நம்மளும் பறிச்சிக்கலாம். நம்ம ஊருக்கு போகிறதுனால நம்ம சில காய்ங்க வந்து பறிச்சுக்கிட்டு போகலாம். ஸோ பெரிய காயாக இருக்கிறத பார்த்து பறிச்சிக்கலாம். ஏன்னா இப்போது சில காய் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நோன்பு வருது, அதனால் ஷர்பத்துக்காக நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். ரொம்ப வேண்டாம். ஸோ ஒரு 10 காய் மட்டும் நான் பறிச்சுக்கிறேன். காய் எனக்கு போதும், நான் இவ்வளோ பறிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம வயலில் பார்த்திங்கன்னா இந்த மாமரம் இருக்குது. ஸோ இந்த மாமரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கு. இது அப்படியே நம்ம பறித்து உப்பு மிளகா போட்டு இங்கே சாப்பிட்லாம். ஸோ மாங்காய் பாருங்கள் செடியில் காய்ச்சிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் எனக்கு எட்டுற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நான் பறிச்சிக்கிறேன். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது.
எங்கன்னா மாங்காய் பறிச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்து நம்ம வயலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்னால் ஹைட்டாக இருக்கனால பறிக்க முடியல. என் தம்பி பார்த்தீங்கன்னா பறிக்கிறாரு. மரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லா பப்பாளி பழுத்து இருக்குங்க. ஸோ பப்பாளி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பறிச்சிட்டோம். இந்த ஹார்வெஸ்ட் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுங்க. இந்த மரத்தில் நிறைய காய் காய்ச்சி இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நிறைய காய், பழமான காயும் இருக்கும், அதே மாதிரி செங்காயமும் இருக்கும், நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பறிக்கலாம் வாங்க. சின்ன வயசுலேயே நான் நிறைய இந்த பழம் வந்து செடியில் எங்கேயாவது இருந்ததுன்னா அப்படி சாப்பிடுவேன். ஏன்னா அப்போல்லாம் செடியில் அவ்வளோ கொத்து கொத்தான காய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே இது பாருங்கள் பழுத்து இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி கையை வச்சவே அப்படியே விழுந்துடும். ஸோ பாருங்கள் நல்ல செங்காயாகவும் இருக்குது, நல்ல பழுத்த காயாகவும் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படியே செடியிலேருந்து பறித்து சாப்பிட்றோம். காய் இருக்கோ இல்லையோ, ஆனால் இலை இருக்கோ இல்லையோ, ஆனால் பழங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இந்த பழங்கள் எல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ சும்மா இப்படி செடி பிடிச்சி இந்த மாதிரி உலுக்குனாவே எல்லா காயும் கீழே விழுந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய காய் விழுந்திருக்கு, அதுலேருந்து இது சேர்ந்துடும், வேண்டாம். ஸோ செடியிலேருந்தே நம்ம அப்படியே பறிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி செடிக்கு கீழேருந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன பழம் எங்கெங்கே இருக்குதுன்னு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மேலோட்டமாக பார்த்தோன்னா இலைங்களில் மறைஞ்சிருக்கும், அதனால தெரியாது. ஸோ பாருங்கள் இவ்வளோ பழம். ஸோ வாங்க நிறைய பழங்கள் எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு பறிச்சிக்கலாம். ஸோ என் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பறிச்சிட்டு இருக்கா. ஏன்னா முள்ளாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு பறிக்கிறதுக்கு. இந்த செடி போய் நம்ம பறிச்சிக்கலாம். இந்த செடியில் பாருங்க 2 காய் நல்லா காய்ச்சிருக்கு, நல்ல பழுத்து இருக்கு. ஸோ இதுவும் பறிச்சிக்கலாம். செங்காயாவும் இருக்கு பாருங்க. ஃபைனலாக நம்ம இவ்வளோ இழந்த பழம் பார்த்தீங்கன்னா பறிச்சிருக்கோம். ஸோ போதும் இவ்வளோ. தென்னை மரங்க நிறைய இருக்குது, இதில் தென்னங்காய் நிறைய காய்ச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இதை அறுத்து நாங்கள் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ என் தம்பி பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தில் ஏறி உக்காந்துட்ருக்காரு. ஸோ தம்பி கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. ஸோ என் தம்பி பாருங்க அங்கே இருக்காரு. அவர் இப்போ தென்னை காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பறித்து கீழே போடுவார். ஸோ அது வந்து எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா வெட்டி எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இளநீர் குடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள் அவர் பறிப்பா இதோ பறிச்சிட்டாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடுறாரு. பாருங்கள் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ நிறைய காய் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டு இருக்காரு. ஸோ தம்பி காய் இருக்கிறது பறிக்காத, இளநீராக இருக்கிறது பறி, அப்போ தான் தண்ணி நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ எங்கள் மாமாவை பார்த்தீங்கன்னா இளநீர் எல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. இலசா தான் இருக்குல்ல மாமா? எல்லாம் இலசா தான் இருக்குது. ஸோ வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மேலே என் தம்பி பார்த்தீங்கன்னா இன்னும் பறிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ பாருங்கள் காய்ங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வச்சோன்னா எங்கள் மாமா ஈஸியாக நம்மளுக்கு வெட்டி கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள் மக்களே, தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக, இந்த காய் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்குது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய். அதே மாதிரி தண்ணியும் நிறைய இருக்கும். ஸோ என் தங்கச்சி பையன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பாருங்கள் இவருக்கு வேணுமா? ஸோ இவர் பாருங்கள் குடிக்க போகிறாரு. அடுத்து சப்போட்டா மரத்தில் போயிட்டு சப்போட்டா பறிக்கலாம் வாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே சப்போட்டா.
கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. நம்ம இது பறித்து பழுக்க வச்சுக்கணும். பாருங்கள் பால் வருது. அது சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா செடியில் பழுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பறித்து பழுக்க வச்சுட்டேன். ஸோ பால் எல்லாம் வருது. கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. நம்ம இது பறித்து பழுக்க வச்சுக்கணும். பாருங்கள் பால் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா செடியில் பழுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பறித்து பழுக்க வச்சுட்டேன். ஸோ பால் எல்லாம் வருது. இப்படி வாப்பா. பாருங்க மக்களே, நிறைய காய் இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப சிறுசாக இருக்குது. ரொம்ப பெருசான காயெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ பெரிய காய் எது இருக்கோ பார்த்து நம்ம பறிச்சிக்க வேண்டியது தான். ஸோ போதும் மக்களே, ஏன்னா அந்த சைடு இருக்குது, என்னால் அந்த சைடு போக முடியல. ஸோ இவ்வளோ காய் நான் பறிச்சுக்கிட்டேன். 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 60 கிலோக்கு மேலே கிடச்சிருக்கு. ஸோ நிறைய மரங்கள் இருக்குது, ஆனால் அந்த சைடு என்னால் போக முடியல. ஸோ கொஞ்சம் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி போகிறான். மேலே இருக்குது பாருப்பா, மேலே ஒரு தலைக்கு மேலே பார்த்தோன்னா எல்லாம் பெரிய காய். ரொம்ப அந்த சைடு வேண்டாம். ஸோ 4-5 மரம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு அளவுக்கு சைஸான காய் தான் இருக்குது. ஸோ இந்த மரத்தோட காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தித்திப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மரத்தில் இருக்கிற காய் நான் வந்து பறிச்சிக்கிறது. போதும், இருக்கிறவங்களும் சாப்பிட்ணும் வா. ஸோ இவ்வளோ காய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 1 கிலோ ஆகிடுச்சு. 1/2 கிலோலேருந்து இப்போ 1 கிலோ ஆகிடுச்சு மக்களே. நம்ம தோட்டத்துக்கு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம், நம்ம ஃப்ரூட்ஸ் காய்கறி எல்லாம் நம்ம பறிச்சுட்டு போகும்போது அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு சென்னையில் கிடைக்கும். பட் இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதை சாப்பிட்றதுல அது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இதே மாதிரி எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலில் ஸோ பழுத்த புளியாங்காவும் அதே மாதிரி பச்சை புளியாங்காவும் ரெண்டுமே என்னோடய கையில் இருக்குது. இது பார்த்த உடனே உங்களுக்கு நாக்கு ஊறுது. அதே மாதிரி ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புளியாங்காவும் பச்சை அதே மாதிரி பழுத்தது இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ சின்ன வயசு ஞாபகங்கள் நிறைய வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ டைம் கிடச்சிதுன்னா என்னோடய சேனலை விசிட் பண்ணி நிறைய வீடியோஸ் அதே மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நிறைய இயற்கையான விஷயங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ நம்ம வயலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான அறுவடை நடந்தது. அதாவது மாங்காய், சப்போட்டா, பப்பாயா, அதே மாதிரி கோவா, எலுமிச்சப்பழம், சீத்தாப்பழம், இலந்தப்பழம், அதே மாதிரி வாழைப்பூ சின்னோண்டு 2, அதே மாதிரி இளநீர் 2, அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளியாங்காய், ஸோ புளி எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஹார்வெஸ்டிங் இது தான். ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாய்ஃபுல்லாக நான் வந்து இந்த ஹார்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இதை பார்த்து என்னோடய வீடியோ பார்த்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.